போர்வை கீழே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆஹா, என் பிடித்த மிளகாய்க்கு அது ஹப்பா பப்பா. மற்றும் என்னிடம் ஒரு லாலிபாப் இருக்கிறது, ஆனால் அதன் உள்ளே சில கொடூரமானவை மறைந்திருக்கின்றன. பார்க்க சூசி அருவருப்பாக இருக்கிறது. டீக் ஹே, நான் தொடங்குகிறேன். ஆம், இது மிகவும் மோசமல்ல. உண்மையில் இது ரொம்ப சைவமாக இருக்கிறது. நான் இப்படியா கவலைப்பட வேண்டும்? சுவைடார்மானது. சூசி, உன் முறை சரி. இந்த சுவை குச்சியில் தவறேதும் இல்லை என்று நிச்சயம். இதுவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதை நான் உடனே அறிவேன். இதை கடைபிடிப்போம். நிறுத்து. என்ன ஒரு பயம். இது ஒரு கரப்பான் பூச்சி. மிக்க நன்றி. அருவருப்பு. சூசி, உன்னை விலக்க விரும்பவில்லை, ஆனால் பெரிய கார் ஒன்று உன்னை ஒட்டிக் கொண்டிருக்கிறது. லை, அது உன்னை ஒட்டவில்லை, ஆனால் உன் பபிள் மீது. நான் அவனை கொன்றுவிட்டேனா? அந்த நரிக்குச்சி. ஓ இல்லை, பீங்கான் பசையை சேர்ந்ததால் அது என் கால்களை திறக்க நேரம் வந்துவிட்டது. சூசி, நீ முதலாவதாக இருக்கிறாய். நான் மர்மலேடு கண்களை விரும்புகிறேன், குறிப்பாக அவற்றை ருசியான சீனை பெற்றால். அப்போது அவை மாயமானவையாக மனிதமாறுகின்றன. ஆமா, அத சாறு போட்டு கழுவியும் கழுவுவதில் எந்த பிரச்சனையும் இல்ல. எனவே நான் மூடியை திறக்கிறேன். என்னிடம் மிகவும் கூலாக தெரிகிறாள். பிளடி பிளடி. நான் இவை ஜெல்லி பந்துகளை மிகவும் விரும்புகிறேன். இவை அழகாக இருக்கும் மட்டுமல்ல, அளவு கடந்த சுவையானவையாகவும் உள்ளன. மேலும் நீங்கள் இவற்றை பொந்தின் உதவியுடன் சாப்பிடலாம். ஆனால் போது ஒரு நண்பனோட பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? அப்படியா? நான் இன்னும் அவைகளை ருசிக்கலையே. மேலும் அவை ரொம்ப அழகா உள்ளது. உதவி உதவி சூசன். பயப்படாதே, சாந்தா உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறார். ஓ நன்றி நண்பரே. இந்த வாரங்கள் என் வாழ்க்கையின் கடைசி வாரங்களாக இருக்கும் என்று நினைத்தேன். காண்டி, நிறுத்து. இந்த முறை முதலில் மூடியை திறக்க என் படம். மாதவராட்சி, குளிர். நான் இப்படிப்பட்ட இனிப்புகளை மிகவும் விரும்புகிறேன். என்றாலும் சில நேரம் அவற்றின் மேல் பரப்பு மிக கடினமாக இருக்கும். ஆனால் அது பரவாயில்லை. பெனி, அதை சாப்பிடு. வாவ், என்னோட குடி சூப்பர் சப்ஸ் ஸ்ட்ராபெரி சோடா குடிக்க முடியும். ஒரு ஹெல்மெட்டை பெற்றுவிட்டேன். அது எவ்வளவு குளிர் இல்லையா? உன் கைகள் இல்லாமல் சோடா என் வாயில். நான் முயற்சிக்கலாமா? இல்லை, முடியாது. இது எனது. அப்படியா? வாங்க பார்க்கலாம். எங்க அளவுக்கு நான் உங்கள் ஜாரில் ஒரு மிட்டாய் எறிந்த போது எல்லாம் உண்மை. நன்றி. இல்ல, இப்போது சண்டை. எனக்கு வாயே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனாலும் நான் உன்னால் கிட்டே நான் முழுக்க மந்தமானவன் நடந்து கொண்டேன். இது எல்லாம் அருவருப்பாக இருக்குது. என் காரணமாக பேப்பர் சீஷஸ். நான் ஜெயித்தேன், அதனால் நான் முதலாவதாக இருப்பேன். வாவ், இந்த முறை எனக்கு நிறைய விதவிதமான நீல இனிப்பு இருப்பது போல தெரிகிறது. எனக்கும் அதே விதம் போல அதே அளவிலான பிங்க் இனிப்பு இருக்கின்றன. முதலில் இந்த குஜிகையை தொடங்குகிறேன் என நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமானது. இதன் உள்ளே இருக்கிறதோ என்று ஆராய்கிறேன். மேலும் உள்ளே இனிப்பு ஜூஸ் உள்ளது. நிற்கவும். இது நிஜத்தில் இருக்கும் அளவுக்கே சுவையாக உள்ளது. இதை முடிவில்லாமல் குடிக்கலாம். நான் இந்த கார சுவைக்காரியை தொடங்குகிறேன். ஆனால் இதை போன்று அடிக்கும் போது அது சலிப்பாக இருக்கும். நான் எனக்கு ஒரு காக்டெயில் செய்ய நான் தற்போது மாமிசங்கள் சுவைக்க முடியும். அவற்றின் பிரதான விஷயம் அவற்றை உங்கள் வாயில் நேரடியாக பிடிப்பதில் உள்ளது. அவை நம்பிக்கை அளிக்கும் ருசிகரமானவை. நான் என் வாழ்நாளில் அவற்றை உண்பேன். கொஞ்சம் புரிஞ்சது. அருமை. அற்புதம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மார்மலேட்கள் பரவாயில்லை. அவை என் எதிர்கால குடிப்பானத்திற்கு சரியானவை. குடிப்பானத்தின் அடிப்படை பிங்க் ஜூஸ் ஆக இருக்கும். நெடுஞ்சாலை என் ஜூஸும் ஆச்சரியம் அளிக்கும் சுவை வாய்ந்தது. சூசி, நீ என்ன தேடுற? மனுஷா, எனக்கு அதை தேவையில்லை. இப்பொழுது நான் இந்த இனிப்பை சுவைக்கிறேன்.
இது என் வாயில் வெடிக்கும் பட்டாசு போல குளிர்ச்சியாக உள்ளது. நான் ரவி அது என் வேலையை மார்ஷ்மெல்லோக்களுக்காக. யம் 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 சுவையானது. அப்படி இருந்து நல்லதா இருக்குது. ஆம், எப்படி ஒரு நிகழ்ச்சி சூசி. எனது மார்ஷ்மெல்லோக்கள் காக்டெயிலில் இருக்கும் அலங்காரங்களாக இயற்கையாகவே மற்றும் கதையும் தயாராகி வருகிறது. நான் உங்கள் காக்டெயில் சுவைக்கலாமா? NDCL விரலைய இலல்ல ஸ்னீல்காத நல்லபர்ன Q cent K.xl content Q sortinக்கான காக்டெயில் உம்பனா இரு MSG அனைத்து இன்ட்ரூசியன் அரை என்லோதம் என்பத்தின நினைத்திசாய் சியங்குவான்கன் சிப்பில் அரணகாமி சல்ல ஜம்டேனால் சுவைக்கிறேன். MKX எக்ஸதா நியூல் ஆஸ்டியன் விலங்க பெறன. சூசி, நீ என்ன செய்கிறாய்? ரிங்கோ, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது என நினைக்கிறேன். நான் மட்டும் காக்டெயில் போன்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் மிக கொடியது. இது போன்ற குப்பை எது? என்ன? எனக்கு வெறுப்பு. பாரு எப்படி கேலிக்குரியமாக இருக்கிறது. என்ன செய்கிறாய்? எனக்கு என்று சொன்னால் இது சரி, அது நல்லது. கெனி, இந்த முறை களம் இப்படி. முதலில் நான் திறக்கிறேன், அப்புறம் நீ போகலாம். சாக்ஷுவை வழங்குவதற்கு இது எவ்வளவு புதுமையான விதம். குளியல் அறையில் உள்ள புனித பாப் மிகச் செம்மை. ஆனாலும் இந்த லாலிபாப் மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவதற்கு முன் அதை மூழ்கடிக்க வேண்டிய தூளை சப்ரோபதிக்கலாமா? அப்படி தெரிந்துள்ளது. மேலும் ருசியாகும். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு 2 முழு இனிப்பு கம்பங்கள் இருக்கின்றன. ஓர் திரவ குடியரசு மற்றும் ஓர் மழை. வைரத்திற்கு பதிலாக ஒரு பெரிய லாலிபாப். நீ தெரிந்து கொண்டால் நான் லாலிபாப் மூலம் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் அதில் திரவ கம்பங்களை சேர்த்த பின் அது மேலும் ருசியாகும். வாங்கலாம், என்னிட கிடைச்சிடுறது. எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது, மேலும் புளிப்பாகவும். அப்படியா? நல்லா இருக்கு. ஒருபோதும் இல்லை. ஓ, காத்திரு. ஏன் நம்முடைய இனிப்புகளை சேர்க்க கூடாது? என்னுடைய திரவ கட்சி லாலிபாப்கள் மீது ஊற்று. அப்புறம் அதை குறி உன்னுடைய தூளில் மூழ்க வேண்டும். இது ஒரு சிறந்த யோசனை. முயற்சிப்போமே. அது மிகவும் சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். முயற்சிப்போம். முழுமையான சுவை எனக்கு மிகவும் பிடித்தது. என்ன நம்ம இங்க இருக்கிறோம்? உனக்கு ஒரு அதிசயமான சவால் எதிர்கொண்டிருக்கிறது. நீ உன் திறமைகளை நிரூபிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக நீ ஜோலிக்க போவதன் திறமையை அரங்கேற்ற வேண்டும். முதல் சுற்றில நீங்களும் நான் பாப்பட்ட வரைக்கும் ஒரு நிமிஷத்துல சிறந்த ஓவியத்தை உருவாக்குபோர்த்த இந்த அருமையான பொம்மையை பெறுவாரு. சரி வரை, ஆனால் வண்ணங்கள் இல்லாம ஸ்கிட்டில்ஸ் இனிப்புகளுடன். வாவ், இது ரசிக்கப்படும். உங்கள் இழச்சி பிஸ்டக்கு பற்றிக்கொள்ளுங்கள். சொற்கு நீங்களே சொன்னீர்கள். எனவே நான் என் பிடித்து மிட்டாய் சுவைக்க நேரமாகியுள்ளது. கண்டி ஸ்கிட்டில்ஸ் என்று சிவம் கண்கவரும். அது ஆப்போத சில்லி உடுத்த உருவாக்குறதுக்கு எம்ஜிக்கும் ஜாஸ் இருக்கும். எதிர்த்து படிக்க இப்படி பென்ஸ்டானிக்கேன். Excellent evidence interest. எனக்கு ஒரு பாலட் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேணும். ரொம்ப நல்லது. இப்போது எனக்கு பல வண்ணங்களின் பலி பலகை உள்ளது. அது முடியாது. ஜேன்வெல்ல நான் அனுமதிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய தேவைகள் தண்ணி மட்டுமே. சரி, நான் அதை பண்ண முடியும். இது எவ்வளவு அழகா இருக்குது. இந்த வரைபடம் இந்த சுற்றை கண்டிப்பா வெல்லும். ஓஹோ, நான் என்ன செய்ய நான் வேண்டும்? தவறுதலாக அனைத்து கேண்டியையும் சாப்பிட்டு விட்டேன். வாவ், பார்பி, உங்களுக்கு முடியுமா? ரொம்ப முயற்சி பண்ணேன். கைகளை விலக்கி வையுங்க. என்ன? சரி நண்பர்களே, உங்க நேரம் முடிஞ்சது. நீங்க வரைஞ்சதை காட்டுங்க. அப்பா, அது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீ நகைச்சுவை செய்யறியா? நான் எதுவும் வரையவே இல்லை. வேற என்ன?
ஸ்கிட்டில்ஸ் ரொம்ப சுவைபடுது. It's like Futtersugaden, but the nearest way to set to be innovation out of the Ops! Okay, Gracie really is. என்னுடையது எப்படி? நீங்கள் ஒரு உண்மையான கலை நிர்வாகத்தவரா? தவறிவிட்டீர்கள். என் நினைப்பில ஜெயித்து வாகை சூடுவதற்கான முடிவிருப்பம் தெளிவாகவே தெரிகிறது. ஜேன், நீங்கள் இந்த பெரிய பொம்மையை பெறுகிறீர்கள். இருக்கணும். 6 பரிசு. அல்லது உண்மையில் என் சொந்தமானது மட்டும். ஆண்டி, நீ என்னோட பொப்பெட்டை பகிர்ந்து கொள்ளவா? அவளை குறி வச்சு அப்படி கையில் போடாதே. சரி சரி மன்னிக்கவும் ஜேன். பார்பி சொல்றேன், நான் அதை கொண்டு விளையாட முடியாது. நீங்கள் எங்களுக்கு ஏன் இஸ்தோல்க பல சாஸ் டமக்கள் தேவை? இந்த முறை நீள்வுக்கு ஓண்டதிய இதன ஓடு வடங்க. இந்த முறை உன பிரசி பாக்கவ நினங்க. நற்கி ந கலக்கிறந்து தூ லிவுகள் புகம் பெருக. ஆனால் மோசமான பரிசுகள் மோசமான வரைபங்கள் வழங்க பிடிக்கின்ற. ஆண்டி, மன்னிக்கவும். ஆனால் நீ உன் எல்லா குப்பைகளையுமே என்னிடம் எரிகிறாய். ஓ, மன்னிக்கவும் ஜேன். நான் காட்சிப்படுத்தவே இல்லை. பரவாயில்லை. நீ என்ன செய்யறியா அவளுக்கு உதவுற? எனக்கு குற்றம் உணர்ச்சி இருந்தது. இப்பதான் வரடிக்க காலம் வந்துடுச்சு. சரி, நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? மீனை காட்டு போல செய்து வைக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆண்டி, நீ அருமையா பண்ற. உன் மீன் ரொம்ப குழு. அது என்பவற்றை என் வரைவிற்காக. ஆனால் என் செய்வதற்காக செய்வது சிறந்தது என்று நினைக்கிறேன். நான் எளிதில் உங்களை எல்லாம் வெல்ல முடியும். சிறிது சாஸ் அவர்வோம். அருமை, ரொம்ப ருசியா இருக்கிறது. சரி, நான் முடிச்சுட்டேன். இதுவே அனைத்து சாஸ் வகைகளும். இந்த குவளைகள் அனைத்தும் விழுந்துவிடக் கூடாது என நம்புகிறேன். அப்பாவி, என்ன செய்து விட்டேன்? அது சரி. ஓ, என் ஓவியம் கிடந்து விட்டது. பெண்களே, நிறுத்துங்கள். உங்கள் சிறப்பங்களை காண்பிக்க வேலை. ஏற்கனவேதான் அப்படியா? நான் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. ஜேன், நீ முதலாவதாக போ. ஜேன், அருமை. என்னை பொறுத்தவரையில் உன் சிசி மிகவும் பிடித்துள்ளது. ஆண்டி, அது ரொம்ப அழகா இருக்குது. அதுதான். நீ என்ன பத்தி நம்பிக்கையை இட்டாயில் பழக மதிக்கணும்னு அவ்வளவு மீட்டர். எப்படி இருக்கு என் செயல்? நான் முழு முயற்சியும் செய்தேன். நீங்க இது ஒரு ஜோக்னு நினைக்கிறீங்களா? என்ன? எங்கே என் வரைபாடு? பார்பரா, உன் வரைபடம் சராசரி மட்டத்தில் உள்ளது. ஜேன் கதறுவதை விட சிறந்தது. நீ எப்படி முடிஞ்சது பார்பி? நான் தோற்கவே விரும்பவில்லை. அது மீனை பிடிக்கிறது. ஒருவேளை அடுத்த முறையில நீ ஒரு சிறிது அதிக முயற்சி செய்யலாம். அதை பிடி. ஆனா எனக்கு மீன் பிடிக்காது. எனக்கு தெரிகிறது. உதவ வேண்டியது நிச்சயம். எனக்கு ஒரு பிரணர் உண்டு. உங்கள் மீன் கொண்டு சுவையான மதிய உணவு தயாரிக்கலாம். இது எப்படி பணியாற்றுகிறது? இது எப்படி ஆன் செய்வது? கண்டுபிடித்தேன். பண்ணிக்கவும் பார்பி. சுவையாகவும் இருக்கும். பிடர் எல்லாமே அற்புதமாக இருக்கும். வணக்கம். இத்தவன் பரிசு கொஞ்சம் விசித்திரமாக இருப்பினும் செழுமையானது. இந்த அழகான ஆடை உங்களை காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. ஹே, நீ கேட்கின்றாயா? நான் கேட்கிறேன். பேசுவதை நிறுத்து. வரைவதற்கான நேரம். நேரம் ஓடுகிறது. வாவ், நான் முன்னர் 3D பேனை பயன்படுத்தி வரையவே இல்லை. நானும் ஆனால் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் நன்றாக ஏர்பலா? இருக்கிறது. இந்த மூவர் வி பிரிண்டர் பேனா உண்மையில் எளிதானது. அந்த கொஞ்சம் வித்தியாசமான யூசி உண்டு.
பசிகன் அந்த உடையின் டிபோரிவ் கலோரேஷன் எனக்கு சின்ன யோசனை ஒன்று உள்ளது. ஆடை பற்றி எனக்கு பொருட்படவில்லை. நான் ஒரு கார் உருவாக்க விரும்புகிறேன். இது மிகவும் சீமானமாக இருக்கும் மற்றும் அற்புதம். நல்லா ஓடுதே பாரு. சீரியதாய் பார்க்கும். அக்கா இல்லை, அது போதுமான சக்தி அல்ல. ஹே ஆண்டி, நீங்க பெரோட 3D மாடல்களை அழகாக உருவாக்குகிறீர்கள். வெறுமனே நீங்க எனக்கு உதவ முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக. அன்ஸ் குழந்தைகள் உடைகளை உருவாக்குவது பற்றி என்ன தெரியும்? என்ன செய்தா எனக்கு காட்டு. உன் நிமிடம் முடிந்து விட்டது. வா ஆண்டி, நீ என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தி விட்டாய். ஆனால் அது நான் இல்லை. ஆனால் பார்பி என்னை மிகவும் ஏமாற்றி விட்டது. ஆடையின் மறுபாதி எங்கே? ஆடி, அது அங்கே தான் இருக்குதா என்று நினைத்தேன். டிஸ்டிச்சுப்பும் எனது உடையும் கிழிந்து விட்டது. ஆமா, பெரிய விஷயம் இல்லை. இப்படியும் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆண்டி வெற்றி பெற்றார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்க புதிய உடை பிடிக்கும் என்று நம்புகிறேன். இல்ல, இது மிக லீகா. பயங்கரம். ஆண்டி, நீங்க கண்டிப்பா நான் சூப்பரா இன்ஸ்டாகிராம் நட்சத்திரமாக இருக்கிறேன். I know in this trend I guess that I love you that frustration. வரைதல் தி பாசன் திருவந்தாஞ்சி முதுகலோ என்ன நடந்தவன். ஆமா ஜேன், தாஜ் உங்களுக்கு பார்க்க வேண்டும். என்ன சரி கலர் ஜோடிகள். உங்கள் நேரம் முன்பே அடி அடிக்கிறது. வேகமாக ஹரி அப். எப்படி மேக்கப்புடன் வரைப்பது? அவை அனைத்தும் எனது, நான் இல்லை. இது ஆட்ரு சோடி இல்ல. என் வரைவு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டி, ஒரு சூப்பர் வரைவு செய்ய லிப்ஸ்டிக் எடு. குரல் தேவை. இந்த வேகத்தில் அவர்கள் எனக்கு மேலானவராக இருப்பார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன? ஹே, அதென்ன? ஓ இல்லை, மன்னிக்கவும். மற்றும் பாருங்கள் ஜேன், நான் அப்படி செய்ய விரும்பவில்லை. உண்மையில் அது என்னால் நடந்தது. ஆமா, இப்போ என் ஓவியம் கெடுத்து போச்சு. ஹாஹா, அதுக்கு தகுந்ததுதான். என் வரைவை கொண்டே இரு. நான் அதை உனக்கு கொடுப்பேன். கவலைப்படாதே. உங்க டால் பேர் சாரிமன் ஹைடர் கினடர். அப்போது நான் இங்கு சேவடி சியாஸ்தவதி. இதை உருவாக்குவதற்கு நான் உன் தாஜம் உருவாக்குகிறேன், ஆனால் காகித பதிப்பாக மட்டும். வரைவதற்கு ஏற்ற அளவுக்கு சிறந்தது. இப்போ கொழுப்பான தாஜம் வரைய நேரமில்லை. ஆனா நான் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன. சிறிது கிளிட்டர் நல்ல செயல்படலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் மிக அழகாக. Wow. It's a true okay. Ball was sure United and Barry Mellow. பாசங்களே, உங்களுடைய அற்புதங்களை காட்ட நேரம். ஜேன், இது சரியாக இல்ல. வரீங்கள். ஏய், நான் ஒரு ஓரிகாமி செய்தேன். அது குளுமையா இருக்கே, ரொம்ப அசல். ஆனா எனக்கு ஒரு சித்திரம் தேவைப்பட்டது. என்னுடையதை போல சரியாக உள்ளது. அது செம்மையா இருக்குது. நல்லா சொன்ன பார்பி. நான் பார்த்த மிகச் சிறந்த கிரீடம் இது. அதனால நீ அதிர்ச்சி அளிக்கிறதே. நான் இப்போ உண்மையான ராஜகுமாரியாக இருக்கிறேன். அப்படி இல்லை. இப்போது இளவரசரை தேட வேண்டியதுதான். மன்னிக்கவும். ஆமாம், இங்கே இருக்கிறார். அது வேகமாயிருது. சரியா அருமை இளவரசா, என்னை உங்கள் ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்ல முடியுமா? முடி வரும் மந்திரி அரசு. ஐயோ, ஏய், நீ என்ன தெரிஞ்சுக்கிறியா?
ஜேன், நானும் உனக்காக ஒரு கிரீடம் வைத்திருக்கிறேன். அது தங்கம் கொண்டு செய்யப்படவில்லை, ஆனால் அன்பால் செய்யப்பட்டுள்ளது. இதோ உனக்காக சில புகைகள். மிகவும் நன்றி ஆண்டி. வாங்க, ஐஸ்கிரீம் வாங்கலாம். சரி, போகலாம். கேக்கை எதனால் அலங்கரிப்பதை யோசிக்கிறேன். கூக்குரலிடு. அற்புதம். நாம் அதை புகட்டிக் கொள்ள போகிறோம். ஓ, இது எனக்கு தலை சுற்ற வைக்கிறது. மிளகாய் இன்னும் மோசமாக்குகிறது. நாடென்ன ஒரு முந்தார்மை. மிளகாய் மலை முழுவதையும் எவ்வாறு சமாளிப்பது? உங்களுக்கு சரியில்லை. நான் இந்த கேக்கை அனுபவிக்க முடியாது. பாருங்கள், எனது கேக். நீங்கள் எப்படித்தான் ஐஸ்கிரீமுடன் அலங்கரித்தாலும் அது நம்பிக்கையற்ற அளவு ருசியாக இருக்கும். சரி, அதை கையில் மேல் வைத்து ஒரு கிண்ணம் ஒவ்வொன்றாக இடுவோம். இல்லை, அப்புறம் நான் முடித்து விட்டேன். அப்புறம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் கோபுரம். திரை சக்தியை ஆன் செய்ய. சரி, அதை பாருங்கள். நான் ஒரு மேதை. அதிசயம். பொறாமைப்படுவது நல்லது. எனக்கு மகிழ்ச்சி கொடு, ஏனெனில் நான் இதை இப்போது அனுபவிக்க போகிறேன். அதல்ல. அம்மா, நீ ரொம்ப அற்புதமா தெரிகிறா. தயவு செய்து, நான் உண்மையிலேயே விரும்புறேன். ஓ கிறிஸ்துவே, முடியாது. நான் மீண்டும் அதெல்லாம் எனக்கு தான். உன் கதவுக்கு போ. ஐயோ, பை. சரி, சிறிய கீகளை உள்வை. நான் அதை சாப்பிடுகிறேன். நீ என்னுடையதை சாப்பிட்டியா? அப்படியா? அப்ப சீக்ஷை கிடைக்கும். அந்த சீக்ஷை பயன்படுத்தப்படும். இதுக்கு இதுவும் நான் உன் மீது ஊற்ற போகிற சாஸ் மட்டுமே. பாஸ்கோ, அது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருந்தது. என்னிடம் கொண்டு வருகிறீங்க. இது என்ன? மிகவும் மோசமானது. அடுத்து யார்? பயங்கரமாக இருக்கிறது. பார்க்கவே பயமாக இருக்கிறது. ஜேட், எப்படி உணர்கிறாய்? நினைப்பு என்ன? ஓ, இல்ல. நிறுத்துங்கள். நான் இந்த சவாலை யாருடன் மேற்கொள்வது? அலங்காரம் தேர்ந்தெடுப்பது மேலும் சுவாரஸ்யமாக எப்படி ஆக்குவது? நீங்கள் ஐஸ் க்ளோஸுடன் சக்கரத்தை நிறுத்தினால் சரி. அடடே, நான் கண்களை திறந்து வைத்தே அதை செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது வெள்ளரிக்காய் மயோனைஸுடன் உணவை உட்கொள்ளப் போகிறேன். என்னால் அவ்வாறே செய்ய முடியுமா என்று பார்ப்போம். ஓ, நீ 2 தடவை அதிர்ஷ்டசாலியாயிருக்கிறாயே. அதுவோ வெளியாக கூடாது. அதை தொடாதே. நான் கேக்கை நுடலாவால் அலங்கரிப்பேன். நான் மற்றொரு பக்கம் உள்ளேன். ஓ, இது மிகவும் அருவருப்பு. நான் மயோனைஸை கேக்கின் மேல் ஊற்ற வேண்டும். இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. முதலில் நான் நுடெல்லாவை சாப்பிடுவேன். அதிசயமாக இருக்கிறது. ஆஹோ, இல்லையே, அது கூட வெளியில் வரல. அத பாருங்க. அற்புதம். அது நகைச்சுவையாக இருந்தது. என்னுடைய நுடல்லா மாதிரி இல்லை. உண்மையாகவே என் சிறிய கருவியை பயன்படுத்த போகிறேன். சில துளிகளில் கேக் எல்லாம் சாக்லேட்டை அடுக்கப்படும். ஆமாம், எல்லாவற்றிலுமே பொருத்துவோம். சாக்லேட் கனவு நண்பா. அதற்கு மேலாக இல்லவே இல்லை. இனி சோதடிக்க போகிறேன். ஓ, இது துணிச்சலானது. ஓ, ஆம், வாருங்கள், வேலை செய்யவும் செய்யவும் செய்யவும். சீக்கிரம் சார், சாப்பிடலாமே. இதை பொறுகிறேன். ஓ, நீங்கள் என் முகத்தை வர்ணிக்கிறீர்கள். ஓ, அது பற்றி செல்லலாம். நன்றி. எப்போதும் இருந்து ஏதாவது ருசியானது. சரி, என்னுடைய கேக் ரெடி ஆகிவிட்டது. கேட், உன் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? நான் இதை உண்மையில் செய்ய விரும்பவில்லை நண்பா. கேக்கை மேல் இந்த மயோனைஸை ஊற்ற வேண்டியிருக்கும் போல. எப்படி சாக்லேட் பார்கள் இடுங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இதை உண்மையாக செய்ய வேண்டும். மேயோனையை உரைக்கும் ரோலரை நான் பயன்படுத்தினால் டோம் நோக்கவில்லை. சரி, பார்க்கலாம். அருமை, நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு
எங்க என்ன அது என்ன அது மாயோனீஸ் போல தெரிகிறது. டோனி நீ இல்ல. ஓ கேட், இது உன் தவறு. என் ரோலரை பயன்படுத்திக் கொள்ள சொன்னது யார்? உன் கையிலே மயோனிஸ் வச்சு கேளா. நான் இதை தூக்கப் போகிறேன். அது குறித்து எனக்கு இனி கவலை இல்லை. எனது கேக்கை முடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கீரைகளோட ஏதாவது செய்யணும். அவ உறுதியா இல்ல மூடிகள் மாதிரி. இது நம்ப முடியாதது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி இது அழகாக இருக்கிறது. ஆனால் என்னுடையது. அந்த அமரர்களை சந்தித்தேன். சரி, எனக்கு நினைக்கிறது இது இன்னும் மோசமா இருக்கலாம். நாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிந்து கொள்வோம். மைக்கி, நாம் முடியும். இதுவே எப்போதையிலும் ருசியான கேக். சரி, நானும் அதை பிசைந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது ரொம்ப சாதாரணமாக உள்ளது. இது என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிக சிறந்த கேக். நன்றி மிகவும். என்ன எதிர்பார்க்கிறோம்? அது கடினமா இருக்கு. மீண்டும் அதிர்ஷ்டமானது. கேட் மற்றும் கார்டன் கிட்டி ரசிக்கத்தக்கது. நான் அதிர்ஷ்டசாலி என்றால் நன்றாக இருக்கும். ஓ, மெழுகுவர்த்திகள், அதை நீங்கள் சாப்பிட முடியாது. நீ கூறியபடியே செய்ய வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. கடவுள். பருத்தி கியாண்ட் அல்வா இனிமையான மெழுகுவர்த்திகள், அது சுவையாக இருக்கும். நீங்கள் சாதனமாக விளையாடலாம். பர்பாஷ், எனக்கு ஒரு மற்றும் நான் உண்மையான கடல் கேளையாளி. நீங்கள் விளையாடுகின்றது சலித்தால் நீங்கள் எப்பொழுதும் குறிப்புகளை சாப்பிடலாம். ஓ ஆம், அது பெரிய கேட்பாடு. எனக்கும் அது பைண்டிங் மைண்ட் ரிக்வயர்ட் 791 OR Donley. Depths super. PY 0 mind matching bull cond or debug.none. VQ 5476. அதை நாம் பெற்று விடுவோம். அடோகேஷன் வெறும் அருமை. ஜெமல் ஃபோதியலஸ் ஃப்ரெண்டே இருக்கிற மஞ்சள் வாத்து. சரி, முயற்சி செய்கிறோம். இது உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. கேட், உன் முறை. ஓ, இன்றைய நாள் இல்ல போல இருந்தாலும் தெரியுமா, மெழுகுவர்த்திகள் நல்லவ. இது என் பிறந்த நாளை போன்றது. அவற்றை ஏற்றினால் அது குளிர்ச்சியாக இருக்கும். நீ என்ன செய்யற? ஓ, புகை இருக்குது. என்ன நடக்க உள்ளது? ஓ, சுவாமி, மீண்டும் நீருடன் தொடர்பில் இருந்தால் அவன் உருகிக் கொண்டிருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் நல்லது. என்னை விட்டு விடுங்கள். மெழுகுவர்த்திகளுடன் ஆனாலும் கூட அதை வைத்திருக்க அதிகமா நல்லா இருக்கு. இந்த வயசு எல்லாருமே உங்களை போலதான். நயம் இருந்து